வெகு சிறப்பான ஆட்சியை செஞ்சிருக்கார். நான் 3 நாட்களாக நான் தொகுதியில போற இடத்துல எல்லாமே உற்சாக வரவேற்பு. குறிப்பாக தாய்மார்கள் என்னிடம் கையை பிடித்து சொல்றாங்க, ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறேன், இந்த தடவை தளபதியார முதல்வரா உட்கார வைக்கிறது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டு காலமாக தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை கொடுத்திருக்கார். என்னென்ன திட்டம்? உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது இப்ப 2000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கார். அதே போன்று உங்களுக்கு கூப்பன் கொடுக்கிறார். கூப்பன் என்ன? 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரார். அந்த கூப்பன்ல நீங்க வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு வாஷிங் மிஷின் வேணாம், எனக்கு ஃப்ரிட்ஜ் தான் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ மைக்ரோ ஓவன் வேணுமா மைக்ரோ ஓவன் வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, சலுகை விலையில உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. தீபாவளி பொங்கல் பம்பர் ஆஃபர், அந்த நேரத்தில் போய் 1க்கு 2 வாங்கிக்கிறனாலும் நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை நம்மளுடைய கழக தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுத்திருந்தது 1500 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. முதியோர் உதவி தொகை உங்களுக்கு 1200 இருந்தது இப்ப 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 இருந்து 2500 உயர்த்தப்பட்டது. தாய்மார்களை எண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு சரியான முறையில நல்ல மக்கள் இரக்க குணம் கொண்டு கழக தலைவர் வாரி வழங்கியிருக்கார். குறிப்பாக தாய்மார்களுக்கு வாரி வழங்கியிருக்கார். இவ்வளவு சிறப்பான திட்டத்தை கொடுத்த கழக தலைவருக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் கேட்டேன். அதே நேரத்தில் எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் எந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தகுதி படைத்தவா இருப்பாரான்றது கூட நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது. காலில் விழுந்த உடனே 4 வருஷம் முதல்வராக இருப்பதற்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது. ஆனா 4 ஆண்டு காலம் அவர் முதல்வராகவும் இருந்தார். ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை ஏதாவது வழங்கி இருக்காரா நீங்க எண்ணி பார்க்கணும். தாய்மார்களே, ஒரு திட்டத்தை கூட அவரு கொடுத்தது கிடையாது. இவ்வாறு இருக்கின்ற அவர் இன்னைக்கு நம்மள கொத்தடிமையாக ஆக்கணுங்கிறதால அவர் அடிமையா போய் பிஜேபியோட துணை சேர்ந்திருக்கார். பிஜேபி என்ன பண்ணுது? நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த திட்டத்தையும் கொடுக்கிறது இல்லை. குறிப்பாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் யாரு? ஒன்றிய அரசினுடைய திட்டம். இது நம்மளுடைய திட்டம் அல்ல, டெல்லி அரசாங்கத்தினுடைய திட்டம். நாம மன்மோகன் சிங் ஐயா பிரதமரா இருந்த போது நம்மளுடைய முத்தமிழர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இல்லையா உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவங்க முடக்க பாக்குறாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு 125 நாள் நான் அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. 125 நாள் அறிவிக்கிறேன்னா அவங்க போதுமான நிதியை கொடுத்திருக்கணும். நிதியும் கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? 40% தான் மத்திய அரசு மாநில அரசு தரணும். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அன்புக்கு பண்புக்கு பாசத்திற்குரிய அன்னார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் 2வது முறையாக வெற்றி பெற்று சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளையா உங்களுக்கு வாக்கு சேகரிப்பார்.